ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நீனாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த செய்தி சில பெண்களுக்கு மேலே கோபமாக இருந்திருக்கோம். என்ன இவன் பெரிய யோக்கியமானு கேட்குறீங்களா? வீட்டை கட்டினதே நான் தான், அவங்களுக்கு தெரியுமா? அது எங்கள் வீட்டுக்கார்ட்ட முன்னால் பேச மாட்டார், என்ன இவன் அப்படின்பாரு. ஆனால் பின்னால் போய் அவங்க குடும்பத்தில் என்னை பற்றி சொன்னால் அவங்களுக்கே சீச்சின்னு போயிடுமா, என்ன இவ்வளவு பெருமைப்படுறான் பொண்டாட்டி அப்படின்ட்டு. அப்படித்தான் செய்துட்ருக்கேங்க. இன்றைக்கு அவர் சம்பாதிச்சு கொடுக்கறதோட சரி, வேறு எதுவும் செய்ய மாட்டார், செய்ய தெரியாது. எல்லாவற்றையும் செய்கிறேன். ஒரு பக்கம் ஊழியம் செய்கிறேன், ஒரு பக்கம் குடும்பத்தையும் பார்க்க, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, எதிர்காலம், குழந்தைங்க எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது கர்த்தருடைய சுத்தமான கிருபை. இப்பொழுதும் கடந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதே போல் நடங்க. பெண்கள் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்கிறாங்க, பழமொழி சொல்கிறாங்க. அது உண்மைதான், அது உண்மைதான். நல்ல பொம்பளை வீட்டை கட்டுறா, இன்னொருத்தி கட்டின வீட்டை இடிச்சிருவான், அதுவும் உண்மை தான். பைபிள் தான். பைபிளில் உலகமே அடங்கி இருக்குது பைபிளில். சரி சரி, கண்களை முடித்தவங்க அன்பின் தாப்பன், இந்த வேலையிலும் கூட கர்த்தர் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த செய்திக்காக நன்றி சொல்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தைகளை எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக பெண்களை பற்றி தான் பேசணும். அடுத்தது கொஞ்ச நாள் கழித்து பேசுகிற ஒரு டாக்டர் அம்மாவும் ஒரு ஹைஸ்கூலில் வேலை செய்கிறவங்க பற்றி, அதை இதை விட பயங்கரமாக இருக்கும். அடி வாங்கலை இந்த அம்மாட்ட ஃபோனில் அப்படி பேசினேன். கர்த்தர் இணைத்து சொல்லுவேன். நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், கர்த்தர் பிரிக்கிற தேவன் அல்ல, இணைக்கிற தேவன். ஏன்னு சொன்னால் உறவுகள் முதல் உறவு கணவன் மனைவி உறவு தான் வந்துச்சுன்னு அடிக்கடி சொல்வேன். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அப்பா அம்மாவை, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சியை உருவாக்கல. அவர் கணவன் மனைவியுடைய உறவு பெரிய உறவு. அதனால தான் அவர் சொன்ன வார்த்தை, மனைவியோட பெற்றோரெல்லாம் மறந்து மனைவியோட இசைந்திருப்பான் ஒரே மாம்சமாக. அதுவும் உண்மைதாங்க. கல்யாணத்துக்கு முதல்ல வரைக்கும் அம்மா கிட்ட கொஞ்சம் அம்மா எங்கள் மம்மி மடியில் ஆனால் கல்யாணமான அடுத்த நாளே திரும்பி பார்க்காம போகிறோம். நிறைய பேர் உண்டு, 100ல் 10 பேர் தான் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அப்படித்தான் ஏன்னு சொன்னால் அது தேவ வாக்குங்க. மனைவியோட இணைந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள், எப்படி இல்லை? அது உண்மைதான். அதனால அப்படிப்பட்ட கணவன்மார்களை அப்பாவிங்களை நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட சுபாவம் அப்படித்தான், அப்பாவி தான். என்ன சொன்னாலும் நீ அவனை கொஞ்சம் பிரியப்படுத்தி சந்தோஷப்படுத்தி, காக்கா மஞ்சள் தானே? ஆமாம்மா. இல்லை காக்கா வெள்ளை. ஆமாம்மாயா, இதுதான் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போ அண்டமா முனிவரும் அடங்கினார் பெண்ணுக்குள்ளையா? சரியா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய எங்கள் தாத்தா கஜப்போக்கிரி, ஊருக்குள்ளே போக்கிரி. எங்கள் பாட்டி சொல்வாங்களாம், எனக்கு தெரியாது, இன்னைக்கு வெளியில் போகக்கூடாது, குக்கான் சரிம்மா அப்படின்பார். இதுதான் சரியா? அதனால் பெண்களை கணவன்மார் நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கணவன்மார்த்த துரோகம் பண்ணிட்டு மூதேவிகளை, குரங்குகளை, எனக்கு கெட்ட வார்த்தை குரங்கு தான் ரொம்ப. ஓடிடுறீங்கல்ல, கொண்டுட்டு போகிறீங்கல்ல, குழந்தைகளை கொண்டுட்டு போகிறீங்கல்ல. என்னடி பொம்பளைங்க நீங்கள், அறிவு கெட்ட பொம்பளைங்க, பாவம் ஆம்பளைங்க. ஆண்டவர் சொன்னபடியே வெகுளி உங்ககிட்ட சிக்கிட்டா அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு அடிமை தான். புருஷன் எல்லாம் தலைவன் கிடையாதுங்க, எல்லாம் அடிமைகள் தான். சரியா? இப்போ சொல்கிறேன் மறுபடியுமாக. கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு குடும்பம், அதில் எனக்கு சொல்கிறதுக்கு சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய கட்சி தலைவர், மிக முக்கியமான கட்சி. கண்டுபிடிச்சுக்குங்க, ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்பு. அவர் கிறிஸ்தவர், நல்ல நிலைமையில் இருக்கவங்க. கூட பிறந்தவங்க 7-8 பேர். அவருக்கு நல்லா இருப்பாராம். அப்போ அந்த ஊரில் ஒரு பொண்ணு பார்த்துருக்குறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப அழகினாலும் பேரழகி.
அப்போ எல்லாத்துக்கும் குடும்பத்துலலாம் போய் பார்த்துட்டு வந்து மாப்பிள்ளைட்டு சொன்னாங்க, நீ பார்க்கவே வேண்டாம். சில காரியங்கள் அப்படித்தான் சொல்கிறாங்க, பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா அடே நீ பார்க்க வேண்டாம்டா, அவ்வளோ நல்லா இருக்குது, நீ பார்த்த உடனே சரி. அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான பொண்ணு, படித்து பெரிய குடும்பம், எல்லா சௌகரியமாக வாழ்ந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கும் பெருமை, எவ்வளோ பெரிய குடும்பத்தில், நல்ல குடும்பத்தில், வசதி உள்ள இவ்வளோ அழகான, முக்கியம் வந்து ரொம்ப அழகு, பேரழகி, அப்படிப்பட்ட பொண்ணு கிடச்சிருக்கு நம்ம தலைவருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 3 மாதம் அந்த பொண்ணு வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு, வேலைக்கு அங்கே 2 பேர் இருப்பாங்களா புருஷன் வீட்டில், காப்பி கொண்டு கொடுப்பாங்களா இந்த பொண்ணுக்கு, அப்படியே ஐயாவுக்கும் கொடு அப்படின்னு கொடுப்பான். சாப்பாடு ஐயாவுக்கு டேபிளில் வை, அவர் சாப்பிட்டுக்காரு. இப்படி அவங்க வீட்டில் இருந்த மாதிரியே அது இருந்திருக்குது. அவங்க அக்கா வந்து எங்கிட்ட ஜெபிக்க வந்த தாழ்மையான ஒரு பொண்ணு, அதுவும் வசதி தான். சில ரொம்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் தமிழன் டிவியில் என்னை பார்த்துட்டு எங்கிட்ட பேச ஆரம்பித்து பல காரியங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் அந்த சகோதரிக்கு நடந்திருக்குது. தாழ்மையான ஒரு சகோதரி. இந்த சகோதரியை பற்றி ஒரு நாள் எங்கிட்ட பேசு, சிஸ்டர் ஒரு பெரிய, எனக்கு செய்தது பெருசு இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணது, என் தங்கச்சி இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, இப்போ அவங்க எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சியை, டைவர்ஸில் முடியும் போல் இருக்குது. அது எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுது. ஆனால் அடங்க மாட்டேங்குது. அவங்க புருஷனுக்கோ குடும்பத்தை ஒருத்தரையும் சேர்த்துறது இல்லையா. 2 அக்காமாரு, அக்கா புருஷன்மாரு, 2 அண்ணன்மாரு, அண்ணிமாரு, ஒரு தம்பி குடும்பம், ஒரு தங்கச்சி, எல்லாம் அப்பா அம்மா வயசானவங்க, கௌரவமானவங்க, ஒருத்தரையும் எனக்கு அழகாக இருக்குதா, எல்லாரும் பார்த்தவங்க ஐயோ என்ன அழகு அப்படி மயங்கி நின்றுருவாங்களா. இப்படி அதில் இந்த அழகு பெருமை இந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. அது எல்லாரும் வீட்டில் இருக்கும்போதும் படிக்கும் போதும் எல்லாம் நீ தாண்டி உன்னப்ப, அதனால அந்த மமதையிலேயே, அழகுங்கிற மமதையில இருந்து, ஐயோ நீ கல்யாணம் பண்றவன் கொடுத்து வச்சவன் உன்னைய தினாவளியில் கூட்டு போவான், பெருமையா இருக்கு. இது அப்படியே நினைவில் வளர்ந்து கடைசியில் கல்யாணத்துக்கு பின்னால் புருஷனையே மதிக்கிறது இல்லையா, ஒன்றும் செய்யறதில்ல, சாப்பாடு கொடுக்கறதில்ல, போங்க டேபிளுக்கு வாங்க சார். அதே போல் ட்ரெஸ்ஸுங்கிற வேலைக்கு ஆள் இருக்குது. ஒருத்தரையும் மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து போயிட்டாங்க, வேற மகன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவருக்கு ரொம்ப சங்கடம் இவருக்கு. அப்புறம் அக்காமாரு அவங்க எல்லாம் வர்றதில்லை வீட்டுக்கு. உன் பொண்டாட்டியை நாங்கள் பார்க்க வரணுமா, நாங்கள் வரமாட்டோம்ப்பா, நீ வேணா எங்கே வா, எங்கள்கிட்ட வந்துப்போ, அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு போ, நாங்கள் வரமாட்டோம். ஒருத்தர் வராமல் போயிட்டாங்க. ஒரு மாத காலமாக யாருமே வரல. அப்போ இவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ரொம்ப வேதனைப்பட்டு கெஞ்சி பார்த்துருக்காரு, கொஞ்சி பார்த்துருக்கிறாரு, என்னென்னமோ சொல்லி பார்த்துருக்காரு. என்ன நான் இருக்கிற மாதிரி தானே இருப்பேன், இதுக்கு மேலே என்னால் என்ன இருக்க முடியும், எப்படியெல்லாம் முடியாது, தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. அது பார்த்துட்டு அவரும் பேசுகிறத விட்டுட்டாராம். ஒருத்தர் வர்றதில்லை, அப்பா அம்மா வர்றதில்லை, பேசாமல் 1 மாதம் பேசாமல் இருந்திருக்காங்க. என்ன கூப்பிட்டாலும் பேசுறதில்ல, கட்டிலுக்கும் வர்றதில்லை. இது பாட்டுக்குள்ளே படுத்துக்கிட்டு பெருமையா, அப்போ என்ன பெரிய நீ என் காலில் தான் விழுத அப்படின்னுட்டு அந்த அக்காட்ட சொல்லி இருக்குது. கடைசியில் 1 மாதம் ஆச்சு, அவர் என்கிட்ட பேசுறதில்ல. 1 மாதமாக அவங்க குடும்பமெல்லாம் வர்றதில்லை. அவங்க அப்பா அம்மா இங்கிருந்து என்னை பிடிக்காமல் போயிட்டாங்க. ரொம்ப ஆசையாக இருந்திருக்காங்க எல்லாம். இந்த பொண்ணை பார்த்த உடனே ஐயோ வெளியில் கூட்டு போகிறதும் பெருமையை, என் மருமக, எங்கள் அண்ணி, என் தம்பி சம்சாரம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப கூட்டு போவாங்களாம். பலருக்கு வாங்க எங்கள் தம்பி வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு அப்படின்னு எல்லாம் நிறுத்திட்டாங்க. அப்போது இவரும் இனி முடியாது, அதனால் நீ டைவர்ஸு, இப்போ எங்கள் குடும்பத்துலலாம் பேசிட்டேன், எனக்கு எங்கள் குடும்பம் பெருசு, அவங்க என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு, பெற்றோர், உடன் பிறந்தவங்க, இனி உன்னோட என்னால் வாழ முடியாது, நீ 3 மாதம் தான் வந்திருக்க, நீ வெளியாள் தானே, அதனால நீ தயவு செய்து நீ ரெடியாக இருந்துக்கோ, நாளைக்கு நீ சொல்லிடு, நான் வந்து உங்கள் பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா கௌரவமானவன், நான் முக்கியமான ஒரு இதில் இருக்கிற கட்சி தலைவராக இருக்கிறேன், நான் அப்படியெல்லாம் சொன்னேன்னா என்னுடைய பேர் கெட்டு போயிடும், உம்பாட்டுக்குள்ளே நீ போயிடும், உங்கள் அப்பா அம்மா வர சொல்லிட்டு நீ போயிடும். அந்த அக்கா என்கிட்ட அழுகுது, அக்கா மாத்திரம் பேர் சொல்ல ஃபெல்சி, எப்படியாவது நீங்கள் என் தங்கச்சிக்கு உதவி செய்யணும், சின்ன பிள்ளை தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அதுகிட்ட சொன்னேன், நான் சொல்கிறபடி சொல்லு, அவளை பேச வைக்கிறேன் உங்கள்கிட்ட, அது பேசு ஆண்டி,
என்னம்மா நல்லா இருக்கியா? இல்லை ஆண்டி நல்லா இல்லை. சரி, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும். பைபிள் வாசிக்குவியா? ஏதோ ஒரு அதிகாரம் வாசிப்பேன். சர்ச்சுக்கு போவியா? கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் ஆண்டி. அப்புறம் இது ஜெபம் பண்ணுவியா? பண்ணுவேன் ஆண்டி, காலையில் நைட் எல்லாரோடமா. அதெல்லாம் இல்லை, உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை நடத்தலை, உனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க. அப்படித்தான் பேசுவேன் நான், கண்டிப்பாக தான் பேசுவேன். பொம்பளையாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தவங்க என் மனைவி விட்டு பிரிஞ்சுட்டா அப்படிங்கும்போது நீ குடிப்பியா, நீ சண்டை போடுவியா, அடிப்பையா, அப்படிதான் கேட்பேன். புருஷனை பற்றி சொன்னால் நீ புருஷனை கவனிக்கிறது இல்லையா, உம்பாட்டுக்குள்ளே திரியிறியா, அப்படித்தான் கேட்பேன். முதல்ல அவங்க அழுதுட்டு நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் பேசுவேன். அப்போ நான் சொன்னேன், உனக்கு உங்கள் அக்கா சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தேன். ஆமாம், ரொம்ப அழகாக. அதுதான் உனக்கு பெருமை. அந்த பெருமையை விட்டு உன் குடும்பம் வேற, புகுந்த வீடு வேற. நீ அங்கே என்னதான் இருந்தாலும் நீ பிரியாணி சாப்பிட்டாலும் இங்கே கஞ்சி குடிக்கணும். அதுதான் ஒரு பொண்ணு கழகு. நீயும் ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு, கிறிஸ்தவ பொண்ணு. இதை உனக்கு சொல்லி கொடுக்கலையா? அதனால தான் வாழ்க்கை போக போகுது அப்படின்ட்டு அந்த வாரமெல்லாம் பேசுகிறேன். வாரமெல்லாம் பேசி அது சரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிறது அவ்வளோதான். குழந்தையில பெற்றோர் சந்தோஷமாக இருக்காங்க, அதுக்கப்புறம் படிக்கிறோம், அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறோம், அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அதோட என்னுடைய வெளி உலகம் முடிஞ்சு போயிடுது. புது உலகத்துக்கு வரணும்னு சொன்னால் சொந்த வீடு தான். அதுதான் கல்யாணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் ஒரு பொண்ணுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை. அங்கே பணக்காரியாக இருக்கலாம், இங்கே ஏழை பொண்ணாக இருக்கலாம். இதுதான் வாழ்க்கை. அதை நினச்சி அங்கே கூடாது. அதுதான், அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் ஆண்டவர் நேசிக்கிறாரு. அவர்கள் வேத வாசிப்பு, ஜெபம், உபவாசம், இப்படியெல்லாம் குடும்பத்தில் குடும்ப ஜெபம், பிள்ளைகளோட கணவனோட காணிக்கை கொடுக்கறதுல, ஆலயத்துக்கு இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது உனக்கு தெரியல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அங்கே இருக்கிற நான் பிள்ளையா இருந்துட்டுருக்குற. உன்னை விட பெரியவங்க வந்தவங்களெல்லாம் உன்னுடைய கணவரோட கூட பிறந்தவங்க, அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க, நீ தான் அவங்ககிட்ட போகணும். அதனால உன் வாழ்க்கையை கெடுத்துட்டியல்ல, இனி உங்கள் வீட்டுக்கார் வரமாட்டார். என்ன பண்ண போகிற? ஐயோ அப்படி சொல்லாதீங்க ஆண்டி, நான் அவரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறத கேளு. கேட்டுச்சு. இந்த மாதிரி நான் சொல்கிறபடி பைபிள் வாசி, பைபிளை வாசி. முதல்ல புதிய ஏற்பாடை வாசித்து முடிச்சிரு, முழங்கால நின்று வாசி. ரெண்டாவது சங்கீத பகுதியை வாசி. மூணாவது விசேஷமாக நீதிமொழிகளை வாசி. அதுக்கப்புறம் பிரசங்கியை வாசிட்டு அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீ நீ செய். அப்படியே செய்கிற. உண்மையாக செய்வியா? உனக்கு வாழ்க்கை வேணுமா? இல்லை நம்ம வீட்டுக்கு போறியா? இல்லை எனக்கு வாழ்க்கை வேணும்னு தெரியாமல் பண்ணிட்டேன். சரி, அப்படி செய் அப்படின்னு சொல்ல பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொன்னேன். ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பவும் அவங்க வீட்டுக்கார் பார்க்கறதில்ல. இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்குது, அவர் பார்க்குறாரு. ஆனால் கண்டும் காணாதபடி இருந்த சனியை நமக்கு வேண்டவே வேண்டாம், எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. இப்போ போய் புதுசாக இவன் இப்படி நடிக்கிறாளே, நாடகம் போடுறாளேன்னு சொல்லிட்டோம். போய் சொல்லி அப்புறம் பெரிய அவமானமாக போயிரு. இவளை நம்ம மண் குதிரைது, ஆற்றுல போக முடியாது அப்படின்ட்டு பேசாமல் கண்டும் காணாமல் இருக்கிறார். கொஞ்சம் வெளியே வந்து பேசுறது, சாப்பாடு எடுத்து வை, கண்டுக்கிறது இல்லை. தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு எல்லாத்துலேயும் பக்குவம் அடைஞ்சிருச்சு. நான் சொல்லி 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 முழுசும் அதை அறியாமையே ஜெபம் பண்ணுறது, உபவாசம் பண்ணுறது. அவங்க அக்காவுக்கே ரொம்ப சந்தோஷம். அம்மா நீங்கள் சொன்னபடி அவன் நல்லாயிட்டா, எப்படி ஆண்டவர் தான் உங்களை எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு, அதனால தான் உங்கள் மூலமாக நாங்கள் இவ்வளோ ஆசீர்வாதமாக தங்கச்சி நல்லா இருக்க போகிறா அப்படிங்கும்போது இப்போவும் பேச மாட்டேங்கிறாங்க. நாளைக்கு 2 அண்ணன் அண்ணிமார், 2 அக்கா புருஷன்மார், தம்பி தங்கச்சி, தம்பி மனைவி, அப்புறம் தங்கச்சி எல்லாம் வர்றாங்க, அப்பா அம்மாலாம் வர்றாங்க. பேசி முடிச்சுட்டாங்க. அந்த பெரிய ஹால் அரண்மனை மாதிரி, அதில் ஹாலில் வேலைக்காரங்களெல்லாம் வேலை உள்ளே வெளியில் வராதபடி போல்ட்டு போட்டு உட்காந்து பேசுகிறாங்க. எப்படி இன்னையோட முடிஞ்சிச்சு, நீ போயிரு, நீ அவங்கள வர சொல்லி நீ போயிரு, அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை டைவர்ஸ் காரியத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். காலையில் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால நீ இன்னைக்கு வர்றாங்க, 7 மணிக்கு வர்றாங்க, வந்துட்டாங்க. 7 மணிக்கு வந்துட்டேன். அப்போ என்னை கூப்பிட்டு சொல்லுது. அப்போ சில ஆலோசனைகளை சொன்னேன். செய்வியா? நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ நான் செய்கிறேன். இன்றைக்கி நீ செய்ய வேண்டியதை, நீ வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம், அதெல்லாம் பின்னால், இதுக்கு பின்ன இன்னைக்குள்ள காரியத்தை உனக்கு சொல்கிறேன். கேட்பையா? என்னக்கு சொல்கிறீங்க? கேட்பையா? எனக்கு வாழ்க்கை முக்கியம். கண்டிப்பாக கேட்குறேன். முதல்ல உன்னுடைய ஆடை அலங்காரம், ஹேர் ஸ்டைலு, அந்த லிப்ஸ்டிக் இருக்குதா, எனக்கு கிழவிங்க கெல்டுகளெல்லாம் லிப்ஸ்டிக் போட்டு
செய்தி கொடுக்குதுங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக. நான் அப்படியெல்லாம் மேக்கப் எல்லாம் இல்லை, மேக்கப் இல்லாமையே நான் நல்லா இருக்கேன். தேவன் என்னோடு மோசைய முகம் பிரகாசம் தான். அதனால டிஜிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முகம் பிரகாசமாக இருக்கும். நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கிட்டு, ஐப்ரோ போட்டுக்கிட்டு, அப்புறம் தலையில் அப்படியெல்லாம் விரித்து விட்டு தொங்க இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு சாரி கட்டி நீ அமைதியாக வந்து அவங்க வரும்போது இதை செய் அப்படின்னு. அப்படிங்க ஆண்டி, கண்டிப்பாக செய்கிறேன். அவங்க அக்காவுக்கு சொன்னால் அவங்க அக்காவும் சொல்லியிருக்காங்க, ஆண்டி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி இது நடந்தது, அதே போல் செய்கிறேன். அப்போ வந்தாங்களா, எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க, ரெடியாக உட்காந்துருக்காங்க. பெரிய ஹாலில் சோஃபாவில் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. தாய் தான் உட்காந்துருக்காங்க. அது பக்கத்தில் தன்னுடைய கணவர் உட்காந்துருக்காரு. உள்ளேருந்து வந்துச்சா, அடுத்த வாரம் சொல்கிறேன். ஏன் பார்க்குறீங்க? சொல்லட்டும், இல்லை இன்னைக்கே சொல்லணும். சரி சொல்கிறேன், இல்லை சஸ்பென்ஸில் வைக்கலாமான்னு அங்கேருந்து உள்ளே வந்துச்சு, கதவை திறந்துட்டு வந்துச்சு. வந்த உடனே கணவரை பார்த்துச்சான். நான் சொன்னேன், அதான் ஆவியானோன்னு சொன்னதே சொன்னேன். கணவரை பார்த்துச்சான். நேராக வந்து புருஷன் காலில் கட்டி காலை பிடிச்சிட்டு அழுத்துச்சா, இனி செய்ய மாட்டேன், இனி இப்படி நான் நடக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், ஒரு நல்ல மனைவியாக நடந்துக்கிறேன். அடுத்தது எந்திரிச்சிச்சா. அவர் ஒன்றும் தூக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது மாமியார் காலை பிடிச்சிட்டு காலில் கண்ணீரால் வரியால் கழுவுனது போல கண்ணீரால் கழுவுதான் மாமனார அவங்க செய்ய எந்திரிமாங்கிறாங்க. அடுத்தது 2 மூத்தார், அதாவது கணவனுடைய அண்ணன் குடும்பம், அவங்க 2 பேர் காலில் விழுந்து தெரியாமல் செய்யிட்டவன். இன்னொரு அண்ணன் குடும்பம், அதுக்கப்புறம் அக்கா குடும்பம், எல்லாம் திகச்சு போயிருக்கிறாங்களா. அக்கா குடும்பத்தையும், அக்காவுடைய புருஷன் அவங்களையும், 2வது அக்கா அவங்க காலிலையும் விழுந்து, அதுக்கப்புறம் தம்பி காலில் போய் விழுந்துச்சான். தம்பி காலில் விழுந்தது எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது தம்பி மனைவி காலில் விழுகிறது, தனக்கு தங்கச்சி. அங்கிருந்து எல்லாம் ஓடி வந்து பிடிச்சிட்டாங்க. சரி நீ போதும், நீ மன்னிப்பு கேட்டதும், நீ காலில் விழுந்ததும், அவன் உனக்கு குழந்தை, நீ அவனுக்கு கண்ணியாக இருக்கல, குழந்தை வேண்டாம் வா அப்படின்னு ஒன்று எல்லாம் அவங்க மேலேயே சாஞ்சு, தூக்குனவங்க மேலேயே சாஞ்சு அழுது பிடிச்சி, இனி ஒரு நாள் சத்தியமாக செய்ய மாட்டேன், என்ன சொல்ல சொன்னீங்க சொல்லுவேன், அப்போ அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சார். அதே போல் எல்லோரும் எந்திரிச்சாங்களாம். எல்லாத்துக்கும் என்ன நடக்குமோன்னு பார்த்தாங்களா. அதெல்லாம் முடியாதும்பாங்க, இவளெல்லாம் நம்ப முடியாது நடிகை, அதனாலவா இல்லை அப்படி ஆவியானவர் அங்கே கர்த்தர் சொன்னதை தான் சொன்னேன். நான் சொன்னேன், லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வராத, அசிங்கம், அதெல்லாம் வேண்டாத. லிப்ஸ்டிக் யாருக்கு போடுவாங்க? ஊழியக்காரிங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க போடலாமா? அடிக்கணும், உதட்டில் குஷ்டம் வரும். ஐப்ரோ என்னென்ன அலங்காரம், கர்த்தர் கொடுக்குற அழகே அழகு. அப்புறம் எழுந்திருச்சு மாமியார் சொல்லிச்சா, இன்னையிலிருந்து மாமியார் எங்கிட்டயே இருந்துக்கிட்டு. அப்போ அவங்க அண்ணன் இல்லைம்மா, இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்படி இருங்க. இல்லை எங்கள் மாமியார் இருந்தால் தான் என்னுடைய காரியங்களை பார்க்கணும். சரி அப்படியே இருக்கட்டும். உடனே எல்லாம் சாப்பாடு எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அண்ணி எல்லாம் போய் எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து அழுதுகிட்டே பரிமாறிச்சான். நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாம் சந்தோஷமாக அதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லையா. நாளைக்கு இப்படி அப்படிங்கிறத அவனுக்கு சந்தோஷமாக தட்டி கொடுத்துட்டு, நீ அடுத்த வாரம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வா, நாங்கள் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க அடுத்த வாரம் வர்றோம். அப்படியெல்லாம் ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், அன்றைக்கு ஒரு பெரிய காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டது. சொன்னேன், எஸ்தர் ராஜாத்தி பற்றி உனக்கு தெரியுமா? கொஞ்சம் தெரியும், முடிச்சுமா எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து வாசி. அப்போ எஸ்தர் ராஜாத்திக்கு கடவுள் ஒரு எல்லா தாய் தாப்பா உடன்பது ஒருத்தர் இல்லைன்னாலும் கிருபையாக ஒரு அழகாக கொடுத்துருக்குறாரு, அந்த ஒரு வனப்பை கொடுத்துருக்குறாரு. அது எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? தெரியாது. தன்னுடைய சொந்த ஜனங்களை மீட்க, சொந்த ஜாதி ஜனங்களை மீட்க, அந்த உயிர்களை காப்பாற்ற, அதுக்கு தான் அதை கொடுத்தாரு. அந்த பொண்ணு உன்னை போல முடியாதுன்னுச்சு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த பிள்ளையோட பேசி கடைசியில் அந்த ஜனங்களை, சொந்த ஜனங்களை காப்பாற்றிச்சான். எஸ்தர் ராஜா 127 தேசத்தில் உள்ள
அந்த எஸ்தர் ராஜாத்துடைய யூத ஜனங்களை மீட்டு கொண்டா காத்தா. உனக்கு கர்த்தர் இந்த அழகு கொடுத்துருக்காருல, எதுக்கு தெரியுமா? இந்த ராஜமேன்மை தெரியுமா? தெரியாது. இந்தியாவில் இருக்கோம் நம்ம. இந்த இந்தியா தேசம் நிறைய பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம ஜாதி தான், நம்ம ஜனம் தான், எல்லாம் இந்தியர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ உன்னையா உனக்கு ராஜமேன்மையை கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ற? ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு. 42 வருஷமா முழுரவு ஜெபம் நடத்துறேன். பௌர்ணமியாக இருந்து இப்போ அமாவாசையா மாறிட்டு வருது. கொஞ்சம் பேர் வர்றாங்க. அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு வந்தவங்களெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்கார் லுத்தரன் சர்ச்சில் நடத்திட்டு இருக்கும்போது வந்தவங்களெல்லாம் இன்னைக்கு சிலர் பிஷப்பாக இருக்காங்க பல சபைகளில். அப்படி அன்னைக்கு, ஆனால் இன்னைக்கு கொஞ்சமாக நடந்தாலும் விடலை. நான் வெள்ளிக்கிழமை அதே போல் 40 வருஷம், செவ்வாய்க்கிழமை எல்லாம் அப்படியே முழுரவு ஜெபம் எல்லாத்தையும் தொடர்ந்து நடத்தி. கம்மியாக போயிடுச்சே அப்படின்னா பின்வாங்கிறது இல்லை. என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஓடி போவேன்னு இல்லை, இருப்பேன். இன்னும் என்னோட ஜீவன் இருக்கிற வரைக்கும் எஸ்தர் ராஜாத்தி தான் நான். எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு வச்சாரோ தெரியாமல் பேர் வச்சாரோ எஸ்தர் செல்வராணின்ட்டு அப்படித்தான் இருக்கிறேன். அதனால நீ இவர் எஸ்தர் ராஜாத்தி, நீ ஆலயத்துக்கு போ. நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை வரவேற்பாங்க. நீ ஆண்டவர் உனக்குள்ளே இருந்தாருன்னா நீ பேசுவ, நீ ஜெபிப்ப. ஜெபக்கூடத்தில் உன்னை உட்கார வைப்பாங்க. மனசார நீ ஜெபிப்ப. என்னுடைய தேசம் இந்தியா தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே, இந்தியா தேசம் உன்னுடைய பிள்ளைகளாக மாறணும்னு சொல்லி ஜெபிப்பையா. அதுக்கு தான் உனக்கு இந்த அழகு. சரியா? வீட்டுக்குள்ள மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட, பெண்களுடைய ஆசீர்வாதம் கட்டுறதுக்கு காரணம் அவங்க தெய்வ பயம் இல்லாதவங்க. சரியா? இப்போ இப்படி இருந்துக்கலாம், பார்க்கலாம். வயசானதுக்கு அப்புறம் தலை நரைச்சதுக்கு அப்புறம் கண்ணு இல்லை இல்லை இல்லை, நீ இந்த அழகு அப்படியே இருக்காது. ஒரு ஆக்சிடென்ட்ல, ஒரு அம்மாவாச்சுனா உன் முகம் போயிடும், ஒரு ஆக்சிடென்ட்ல உன் முகம் போயிடும். பல வியாதியில உடைய முகம் அழகு போகும். அழகை நம்பாத. வேதத்துல வாசிக்கிறோம் நீதிமொழிகள் அதே போல 31ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம். கவனிங்க, புத்தியுள்ள அந்த மனைவியை பற்றி கணவன் பாராட்டுறான். அது எப்படி? அதனை பொய்யா வாசிக்கிறோம் பாருங்க. 28வது வசனம், 31:28. அவள் பிள்ளைகள் எழுப்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழக்கடவுள். போகும்போதே பொம்பளை போறாப்பாரு, வீட்டுக்குள்ள மாமியாரோட சண்டை, மாமனாரோட நாத்தனாரோட போகுது பாரு. அதில் வாசல்களில் புகழக்கடவுது அப்படிங்கிற புருஷன் பிள்ளைங்கெல்லாம் பாராட்டுகிறாங்களா? உங்கள் பிள்ளைகளை கேட்டால் தான் தெரியும், உங்கள் புருஷனை கேட்டால் தான் தெரியும். க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட பெண்களாக இருக்காதீங்க. அதனால மறுபடியுமாக ஒரு வசனத்தில் அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது பாருங்க எப்படி இருக்கிறா அந்த புருஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன 4வது வசனம் 12:4 நீதிமொழிகள் 12:4 குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், இலச்சை உண்டு போனவளோ அவனுக்கு எலும்புரிக்கி. வியாதி வருதா, அவன் கஷ்டப்படுறானா, கடனாளி ஆகிறானா, ரோட்டில் அவனை நிறுத்தி கேட்குறாங்களா, காரணம் நீ தான். நீ வருஷத்தில் ஒரு தடவை பண்டிகைக்கு புடவை கேட்க மாட்டேன், நகை கேட்பேன், அந்த ஃப்ரிட்ஜை கேட்பேன். அவன் வீட்டில் இருக்க இவன் வீட்டில் இப்படியெல்லாம் நீ அவனை ஓட்டாண்டி ஆக்கி, அவனை கடனாளி ஆக்கி, அவன் ரோட்டில் நின்று பதில். இது பொம்பளைங்க தான், எலும்புரிக்கி. அவன் அந்த வியாதியிலே கூட செத்து போயிடுவான். பெண்கள் பார்த்துட்ருக்கீங்களா? அந்த பிள்ளை இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அவள் கிறிஸ்தவங்க, அதனால தான் அவங்க அக்காவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறது. கூப்பிட்டு சொல்லி இன்றைக்கி அந்த பிள்ளை ரொம்ப நல்லா, குடும்பம் நல்லா இருக்குது. அதை பற்றி நான் சொல்ல முடியாது, அட்ரஸ் சொல்ல முடியாது. யாராச்சும் கன்னியாகுமரி பக்கம் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சி தலைவருடைய மனைவி. இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க? கணவன் ஆதாமுக்கு பின்னால் தாங்க ஏவாளை ஏவாளை முதல்ல உருவாக்கி ஆண்டவர் ஆதாம் உண்டாக்கி இருந்தானே என்ன ஆகிறது உலகம். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள், வாசல்களில் அவளை புகழ. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.
கோச்சிக்காதீங்க. வயசானா வயசான மாதிரி தெரியுங்க. இப்போ எனக்கு வயசாகிடுச்சு. நான் என்னுடைய ஆயுசு நாட்கள்லாம் கொஞ்சம்தான். என் வயசுக்கு தகுந்த மாதிரி இருக்கேன். லிப்ஸ்டிக்கோ ரோஸ் பவுடரோ இதெல்லாம் இல்லை. சாதாரண பவுடரு. இந்த மலை பிரதேசத்துக்கு க்ரீம் போடுவேன் முகம் வெடிக்காமல் இருப்போம். அவ்வளோதான் என்கிட்ட. ரொம்ப பேர் சொல்லுவாங்க மேக்கப் இல்லாத ஒரு ஊழியக்காரி. மேக்கப் யார் போடுவாங்க வயசானா? இன்னைக்கு சின்ன வயசுலலாம் மேக்கப் போட்டுட்டு அட்டகாசம் அசிங்கமாக இருக்குதுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், காணிக்கை அனுப்புங்க, கட்டி முடிக்கணும். நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். நான் பேங்க் அக்கௌண்ட் போய் பார்ப்பேன், போஸ்ட்மேனை பார்ப்பேன், வாசலையே பார்ப்பேன். ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமா? போஸ்ட்மேன் வர வரைக்கும் என்ன எங்கள் ஏரியாவில் காத்துட்ருப்பேன். அங்கே போய் நின்னாவே அங்கே சொல்லுவாங்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. சரியா? கண்களை மூடி ஜெபம். தகப்பனே, இப்படிப்பட்ட பெண்கள் ஆண்டவரே கர்த்தாவே, அநேக செல்லமாக வளர்க்கப்பட்ட அன்பான ஆண் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா இப்பாரும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட பெண்களாக இராதபடி பெண்கள் எல்லாரும் திரும்ப யூடியூப்பில் இதை போடுறாங்க. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நான் 7 மணிக்கு பேசுகிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை யூடியூப்பில் போடுறாங்க. பாருங்கள், பார்த்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள். கர்த்தாவே நீர் பெரியவர். ஒவ்வொரு மக்களை ஆசை, மாமனார் மாமியார் உடன் பிறந்தவங்க எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பை இவர்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இவங்க 1 கொடுத்தாங்கன்னா புருஷ வீட்டார் 10 கொடுப்பாங்க. ஐயோ எசப்பா, அப்படிப்பட்ட பெண்களாக மாற்றுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நல்ல பிள்ளைகளை தாங்க. குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, ஆலய வாஞ்சை, ஆத்மா பார் அப்படியெல்லாம் செய்து பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்த்துங்க. ஒரு சின்ன பிள்ளை, என்னுடைய குழந்தை வயிறு தெரியுது, அசிங்கமாக இருக்குது, 6 வயசு, மூக்கச்சொரிமே அதான் அடையாளம். பெரிய ராணிமாட்டிருந்து தப்பி வந்தேன், சின்ன ராணிமாக்கிட்ட சிக்கிட்டேன்னு சொல்லிச்சா என் பிள்ளை. இதெல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, குழந்தைகளை எங்ககிட்ட நீங்கள் கொடுத்து நாங்கள் வேலைக்காரி உங்களுக்காக நாங்கள் வளர்க்கணும் ஆண்டவரே. அப்போ தான் எஸ்தர் ராஜாத்திகளாக, தெபோராக்களை போல ஆண்டவரே, பெபேயாட்களை போல ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளா மகதலேனா மரியாளை போல, மார்த்தாளை போல, தேவமாதாவை போல வளர முடியும் ஆண்டவரே. அதற்கு எங்ககிட்ட தான் நாங்கள் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும் ஆண்டவரே. இந்த பிள்ளை நன்றாக இருந்தாலும் எங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. எந்த பிள்ளை ஏதாவது மோசமாக போச்சுன்னா எங்களை தான் சபிக்கப்பட்டு நாங்கள் வாழ்வோம். தயவாக இறங்கி பார்த்து கொண்டுக்க வயதான பெண்கள், வயதானவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பெற்றோரையும் பாருங்க, அவர்களையும் பாருங்க, வயதில் மூத்தவர்களையும் பாருங்க. ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருந்து நல்ல குடும்ப தலைவர்களாக இருந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். நல்லது. இந்த ஊழியங்களை உங்கள் ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த ஊழியத்தின் கட்டிட நிதிக்காக சகோதரி எஸ்தர் செல்வராணி, கனரா பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 623221005210, IFSC கோட் CNR B00162330, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விலாசம்: தெபோரா குட் நியூஸ் மினிஸ்ட்ரீஸ், இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் 6078955776, IFSC கோட் IDIB 000U019, சேரிங் கிராஸ் பிரான்ச் ஊட்டி 603001. மேலும் எங்களுடைய போன்பே எண்கள் 9443604157. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: சகோதரி எஸ்தர் செல்வராணி, இரக்கத்தின் வாசல் இயேசு ஊழியங்கள். செல்போன் 944360041577.